இந்தியாவில் இருக்கிற பிரபல பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் யார் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்க பங்குச்சந்தையில் முதலீடு செஞ்சு லாங் டேர்மில் நல்ல ரிட்டர்ன்ஸ் பெற்றிருக்காங்க. இவங்க எப்படி முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க முதலீடு பண்ண போகிற கம்பெனியை டைரெக்டாக விசிட் பண்ணுறது, அதே போல் கம்பெனியை ஃபண்டமெண்டலாக அனலைஸ் பண்ணுறது, அதே போல் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடலை அனலைஸ் பண்ணுறது, இதெல்லாம் அடிப்படையாக வச்சு அவங்களுடைய முதலீடுகளை செய்கிறாங்க. லாங் டேர்மில் இவங்க வாங்கின ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்குது. லாங் டேர்மில் இது போல் முதலீட்டாளர்கள் வாங்குகிற ஸ்டாக்ஸை நீங்களும் அனலைஸ் பண்ணி வாங்குறது மூலியமா உங்களுக்கும் லாங் டேர்ம்ல நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோல நாம குறிப்பிட போற நபர்கள் எல்லாமே ஒரு சிலர் முதலீட்டாளராகவும் இருக்காங்க, ஒரு சிலர் பங்குச்சந்தை முதலீடுகளை நிர்வகிக்கிறவங்களாகவும் இருக்காங்க. முதல்ல நம்ம பார்க்க போகிறது சுனில் சிங்கானியா. இவர் முதலீடை நிர்வகிக்கக்கூடியவராக இருக்காரு. ரெண்டாவது அஜய் உபாத்யாய், இவர் முதலீட்டாளராக இருக்கார் பங்குச்சந்தையில். அடுத்து அனில்குமார் கோயல், இவர் ஒரு முதலீட்டாளராக இருக்கார். ஆஷிஷ் தவான், இவரும் ஒரு முதலீட்டாளர். ஆஷிஷ் கச்சோலியா, இவர் பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய பிரபல முதலீட்டாளர். அடுத்து பவுக் திரிபாதி, இவர் ஒரு முதலீட்டாளர். அடுத்து டோலி ராஜீவ் கண்ணா, இவங்க ரெண்டு பேருமே தம்பதியர்கள். இவங்களும் பங்குச்சந்தையில் முதலீட்டாளராக இருக்காங்க. அடுத்தது ஹேமேந்திர கோதாரி, இவர் பங்குச்சந்தையில் முதலீட்டாளராகவும் இருக்கார், முதலீடுகளை நிர்வகிக்கிறாராகவும் இருக்கார். அடுத்து முகுல் அகர்வால், இவர் பங்குச்சந்தை முதலீட்டாளர். நெமிஷ் ஷா, இவரும் பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய பிரபல முதலீட்டாளர். அடுத்து ஆர்கே தமானி, இவர் பங்குச்சந்தை முதலீட்டாளராக இருந்து அதுக்கப்புறம் அதில் கிடைச்ச ப்ராஃபிட்டெல்லாம் வச்சு டிமார்ட் அப்படிங்கிற ஒரு பிரபல நிறுவனத்தை உருவாக்கி அதுக்கு இப்போ நிறுவனராகவும் இருக்கார். அடுத்து ரேகா ஜுன்ஜுன்வாலா, இவங்க மறைந்த பிரபல முதலீட்டாளரான ராகேஷ் ஜுன்ஜுன்வாலாவுடைய மனைவி. கடைசியா தீரஜ்குமார் லோஹியா, இவரும் பங்குச்சந்தையில் முதலீட்டாளராக இருக்காரு. இப்போ நம்ம சொன்ன எல்லாருமே பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய ஒரு சில முதலீட்டாளர்கள் தான். இவங்க இல்லாமல் இன்னும் சில முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் இருக்காங்க. நீங்களும் லாங் டேர்மில் நல்ல ஸ்டாக்ஸ்களை தேர்ந்தெடுத்து முதலீடு செய்வதன் மூலம் நல்ல முதலீட்டாளராக மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ நம்ம சொன்ன முதலீட்டாளர்கள் வாங்கக்கூடிய ஸ்டாக்குகளை நீங்களும் அனலைஸ் பண்ணி வாங்குறது மூலிமா அது மூலியமாகவும் உங்களுக்கு கெயின் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பங்குச்சந்தையில் முதலீடு ட்ரேட் பண்ண உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் அவசியம். உங்ககிட்ட டிமேட் அக்கௌண்ட் இல்லைன்னா இந்தியாவுடைய முன்னணி புரோக்கராக இருக்கிற எங்ககிட்ட நீங்க ஃப்ரீயாவே டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க. அதே போல புரோக்கரேஜ் ஃப்ரீயான நாங்க 99 ரூபாயில பங்குச்சந்தையினுடைய அடிப்படையிலிருந்து அட்வான்ஸ் வரைக்கும் எல்லாமே சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கனாலும் இப்போ ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க.